இறை உறவில் மலர்ந்திடுவோம் விரைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம் விரைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்ல வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்ல வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம் விரைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த வழியில் மகிழ்ந்து கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பல தடவை கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பல தடவை கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே, உமது உடன்படிக்கையை நினைத்தருளும். ஏழையரின் ஆன்மாக்களை ஒருபோதும் கைவிடாதேயும். ஆண்டவரே, எழுந்து வாரும். உமது வழக்கை நீரே நடத்தும். உம்மை நாடும் குரலை மறவாதேயும். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக்கு. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தூயாவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டிற்கு நாங்கள் வந்து சேரும்படி நீ தேர்ந்து கொண்ட மக்களுக்குரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 14 முதல் 29 முடிய. அந்நாட்களில் யோசுவா மக்களிடம் கூறியது: ஆண்டவருக்கு அஞ்சி உண்மையோடும் நேர்மையோடும் அவருக்கு ஊழியம் புரியுங்கள். நதிக்கு அப்பாலும் எகிப்திலும் உங்கள் மூதாதையர் பணிந்து வந்த தெய்வங்களை விட்டு விலகுங்கள். ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். மக்கள் மறுமொழியாக, ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தே அறவே நிகழாதிருப்பதாக.
ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் அடிமைத்தள வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண் முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார். ஆண்டவர் எல்லா மக்களையும் இந்நாட்டில் வாழ்ந்த எமோரியரையும் எங்கள் முன்னிருந்து விரட்டினார். நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றனர். யோசுவா மக்களிடம், உங்களால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய இயலாது, ஏனெனில் அவர் தூய கடவுள். அவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத கடவுள். உங்கள் குற்றங்களையும் பாவங்களையும் அவர் மன்னிக்க மாட்டார். ஆனால் நீங்கள் ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்கினால் அவர் மீண்டும் உங்களுக்கு தீங்கு செய்வார். உங்களுக்கு நன்மை செய்த அவர் உங்களை அழித்து விடுவார் என்றார். மக்கள் யோசுவாவிடம், இல்லை, நாங்கள் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம் என்றனர். யோசுவா மக்களிடம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அவரை நீங்களே தெரிந்து கொண்டீர்கள் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் என்றார். அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றனர். இப்பொழுது உங்கள் நடுவில் உள்ள வேற்று தெய்வங்களை விலக்கிவிடுங்கள், இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரிடம் உங்கள் இதயங்களை திருப்புங்கள் என்றார். தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 13 முதல் 15 முடிய. அக்காலத்தில் சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார். அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் சாட்சிய வாழ்வு வாழ அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவினால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் நாம்.
அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். அவருடைய அன்பு மகனாக மகளாக வாழ நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமது அழைப்பின் மேன்மையை உணர்ந்து, அவற்றின் முக்கியத்துவத்தையும் புனிதத்தையும் உணர்ந்து, கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை நம் வாழ்க்கையில் ஏற்று கடைபிடித்து வாழ்கிறோம் என்றால் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் இந்த உலகத்தில் இருக்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எவ்வளவோ மனிதர்களை நாம் சந்திக்கிறோம். நம் வாழ்க்கைக்கு எவ்வளவோ அனுபவங்கள் கிடைக்கிறது. அந்த அனுபவங்களில், அந்த மனிதர்களில் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? இன்றைய நாளின் இறை வார்த்தையில் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்பதை மிக உறுதிபட தெளிவாக எடுத்துரைக்கிறார் யோசுவா. சகோதர சகோதரிகளே, நாமும் நம்முடைய வீட்டாரும் கடவுளுக்கே ஊழியம் செய்ய வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமென். நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, யோசுவா இஸ்ராயேல் மக்களை கண்டிப்பதை, எச்சரிப்பதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் உண்மை தெய்வத்தை மறந்து உண்மையான கடவுளை புறக்கணித்து நீங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தபோது உங்களை மீட்டு கொண்டு வந்தவரை, அப்படி வருகின்ற வழியில் பல இடர்பாடுகளிலிருந்து உங்களை காத்தவரை, உங்களுடைய அன்றாட தேவைகளை சந்தித்தவரை, பகைவர்களிடமிருந்து உங்களை காப்பாற்றியவரை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். வேற்று தெய்வங்களின் மீதும் வேற்று தெய்வங்களில் ஈடுபடுவதின் வழியாக, வழிபாடுகளில் நீங்கள் முழுமையாக பங்கேற்பதன் வழியாக உண்மையான தெய்வத்தை புறக்கணித்து விட்டீர்கள், நிராகரித்து விட்டீர்கள். உண்மையான தெய்வத்திற்கு நீங்கள் முக்கியத்துவமும் ஊழியமும் செய்யவில்லை என்கிற குற்றச்சாட்டை இஸ்ராயேல் மக்களின் மீது வைக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்பதை தெளிவுபடுத்துகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இஸ்ராயேல் மக்கள், நாங்களும் கூட எங்களை பாதுகாத்து வந்த, எங்களை வழிநடத்தி வந்த, எங்களை மீட்டு கொண்டு வந்த இறைவனுக்கே ஊழியம் செய்வோம் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார், இல்லை, நீங்கள் உண்மையான இறைவனை கைவிட்டுவிட்டு மீண்டும் மீண்டும் வேற்று தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள், நாட்டம் கொள்ளுகிறீர்கள். உங்கள் மனம் மாறிவிடுகிறது. மதில் மேல் இருக்கிற பூனை போல உங்களுடைய மனம் இப்படி அப்படியாக தாவிக்கொண்டே இருக்கிறது. எனவே நீங்கள் கடவுளுக்கு ஊழியம் செய்யவில்லை. ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை இல்லை, நாங்களும் கூட ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். அப்பொழுது யோசுவா, உங்களுடைய மனசாட்சிக்கே அதை விட்டு விடுகிறேன், நீங்களே அவற்றுக்கு சாட்சி என்று சொல்லி இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரிடம் உங்கள் இதயங்களை திருப்புங்கள் என்று சொல்லுகிறார். அற்புதமான வார்த்தை. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரிடம் உங்கள் இதயங்களை திருப்புங்கள். சகோதர சகோதரிகளே, நம் இதயம் யார் பக்கமாக திரும்பி இருக்கிறது? நம் இதயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் இருக்கிறதா? நம்முடைய எண்ணமும் சிந்தனையும் கிறிஸ்துவை நோக்கியதாக இருக்கிறதா? அல்லது இந்த உலக போக்கிலான வாழ்க்கை, இந்த பொருட்களின் மீது கொள்ளுகிற மோகம், ஆசைகளுக்கு மயங்கி அடிமையாகி விடுவது, ஜோதிடம் பார்ப்பது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது, அவர் சொல்லுவதை இவர் சொல்லுவதை கேட்டுக்கொண்டு அங்கும் இங்குமாக குரங்குகளைப் போல தாவுவது,
மனம் மாறிக்கொண்டே இருப்பது. இங்கே போனால் இது நடக்குமா, அந்த இடத்துல போனால் அந்த அதிசயம் நடக்குமா, இந்த கோவிலுக்கு போனால் இது கிடைக்குமா என்று சொல்லி இங்கும் அங்குமாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோமா? எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என் ஆண்டவரை, என் இயேசு கிறிஸ்துவை, என் மீட்பரை, என் மெசியாவை நினைத்து நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அவருடைய மாட்சிக்கே, அவரது மகிமைக்கே என்கிற நிலை வருகிற போதுதான் சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவனுடைய சாட்சியாக இந்த உலகத்திலே நாம் வாழ முடியும். அதற்கு விவிலியத்திலிருந்து 2 உதாரணங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஒன்று, 2 மக்கபேயர் புத்தகம் 6வது அதிகாரத்தில் குறிப்பிடப்படுகிற எலெயாசாரினுடைய வாழ்க்கை. எலெயாசார் என்பவர் இளைஞர்களுக்கு, சிறியவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கையை நான் வாழ வேண்டும், ஒருபோதும் வேற்று தெய்வங்களை வழிபடுவதோ, வேற்று தெய்வங்களுக்கு தூபமிடுவதோ அல்லது பன்றி இறைச்சியை உண்பதோ என் வாழ்நாளில் நான் செய்யவே மாட்டேன். இந்த தவறை நான் செய்வதின் வழியாக என்னுடைய பிள்ளைகளுக்கு, இளைஞர்களுக்கு நான் ஒரு முன்னுதாரணமாக இருப்பதற்கான தகுதியை இழந்து விடுகிறேன். ஒரு முதியவனாக இருக்கிற நான் இறைவன் ஒருவருக்கே ஊழியம் செய்யக்கூடியவனாக ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று சொல்லி அதற்காக மரிப்பதற்கும் தயாராகிறார். மறைசாட்சியாக மரிக்கிறார் எலெயாசார். அதனையே 2 மக்கபேயர் புத்தகம் 7வது அதிகாரத்தில் குறிப்பிடப்படுகிற ஒரு தாயும் 7 புதல்வர்களும், இவர்களுடைய மறைசாட்சிய வாழ்க்கையும் இன்றைய இறைவார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். இவர்களும் கூட கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள், வதைக்கப்படுகிறார்கள். வேற்று தெய்வங்களை வழிபட வேண்டும், வேற்று தெய்வங்களுக்கு தூபமிட வேண்டும், பன்றி இறைச்சியை உண்ண வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். இதை நீங்கள் செய்தீர்கள் என்றால் பிழைத்துக் கொள்வீர்கள், அதிகமான பணம் தருகிறேன், உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிறேன், வசதி வாய்ப்புகளை, பதவிகளை கொடுக்கிறேன் என்று ஆசை காட்டுகிறார்கள். ஆனால் எந்த ஆசைகளுக்கும் மயங்காமல் இறைவன் ஒருவரையே நான் விசுவசிப்பேன், இறைவன் ஒருவருக்கே நான் ஊழியம் செய்வேன், அதன் பொருட்டு என் உயிரையும் இழப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஏனென்றால் உயிர்த்தெழுதலின் போது உயிர்ப்பின் ஆண்டவர், உயிர்த்தெழுதலின் கடவுள், உயிர்த்தெழுதலை கொடுக்கின்ற கடவுள் எங்களை மீட்டுக் கொள்வார். நாங்கள் எல்லோரும் உயிர்த்தெழுவோம் என்கிற சாட்சியத்தை தருகிறார்கள் இந்த தாயும் அவருடைய 7 புதல்வர்களும். சகோதர சகோதரிகளே, நம் வாழ்க்கை எப்பேற்பட்டதாக இருக்கிறது சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் இன்றைக்கு எத்தகைய மகிழ்ச்சி கொள்வார் என்பதை சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் நாம் இறைவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோமா அல்லது இந்த உலகத்திற்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோமா? பகைவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோமா? நம் எதிரியாகிய சாத்தானுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோமா? பாவத்தின் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று சொல்கிறார் ஆண்டவர். நாம் மட்டும் மனம் போன போக்கில் போவதோடு மட்டுமல்லாமல், மனம் மாறி வேறு திசையில் பயணிப்பதோடு மட்டுமல்லாமல், நம்முடைய பிள்ளைகளையும் அதே பாதையில் அழைத்து கொண்டு போகிறோம் என்றால் இறைவனிடமிருந்து நம் அந்த குழந்தைகளை பிரித்து விடுகிறோம் என்று பொருள். நம் குழந்தைகளை இறை விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளின்படியும் வளர்ப்போம். அதன் வழியாய் இந்த உலகத்திற்கு கிறிஸ்துவின் சாட்சிகளாய் நாம் வாழ்வோம். ஆமென். கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னை அன்புடனே. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னை அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவி உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே
சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை தந்தேன் என்னையே அன்புடனே. தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை தந்தேன் என்னையே அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாற்றுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே,
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று மக்குழியும் பிரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையை உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகனின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி பிறகு உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைப்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்துள்ளவர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வது. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். நான் அளிக்கும் உணவு வழிமரபினர் வாழ்வதற்கான எனது சதை என்கிறார் ஆண்டவர்.
ஜெபிப்போமாக்கு. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒருவர் மற்றவரை நேசித்து இறைவனுக்கே என்றும் ஊழியம் செய்து வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அம்மா எங்கள் தாயே, உமை பாடாத நாவில்லையே. அருகே நீயும் வரவே, உனை தேடாத நாளில்லையே. அந்த மேலோக மண்ணிலா தாயாக எண்ணிலா, பூலோகம் வந்த வெண்ணிலா என்னை தேடி. அம்மா எங்கள் தாயே, உமை பாடாத நாளில்லையே. அருகே நீயும் வரவே, உமை தேடாத நாவில்லையே. ஏழையின் கண்ணீரெங்க கரைந்தோடுதே, காணவயல் நெஞ்சில் பொங்கி வழிந்தோடுதே. ஏந்தி வந்த சுமையெல்லாம் சுகமானதே, சுகராகம் பாட எங்கள் மனம் தேடுதே. மரியே உம்மை அடைந்தோம், நெஞ்சம் நெகிழ்ந்தோம் நன்பிலே. மரியே உம்மை அடைந்தோம், நெஞ்சம் நிறைந்தோம் அன்பிலே. அம்மா எங்கள் தாயே, உனை பாடாத நாளில்லையே. அருகே நீயும் வரவே, உனை தேடாத நாளில்லையே.